ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பட்டு சாரீக்குள்ள ப்ளவுஸ், சில்க் ப்ளவுஸில் எப்படி இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி நார்மல் நீடில் வச்சு த்ரெட் அண்ட் பீட்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு நல்ல கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி ஆரி ஒர்க்கில் எப்படி பண்ணுவோமோ அதை அப்படியே நார்மல் நீடில், அதுவும் ஸ்டிச் ப்ளவுஸில் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த சில்க் சாரீக்கு மேட்சிங்காக நம்ம இந்த ஸ்டிச் ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணலான்ட்டு பார்ப்போம். அதுக்கு நான் இந்த மாதிரி ரவுண்ட் பீட்ஸ் கோல்டன் கலரும் கட் பீட்ஸும் எடுத்துருக்கிறேன். ஸோ ரவுண்ட் பீட்ஸ் வந்து ஒரு 2 mm இருக்கிற மாதிரியும் கட் பீட்ஸும், அப்புறம் சாரீ கலரில் சில்க் த்ரெட்டும் எடுத்துருக்கிறேன். ஸோ சில்க் த்ரெட் வந்து இப்போ 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி மடிப்புக்குள்ளே நாட் வர மாதிரி பார்த்துக்கலாம். இது வந்து லைனிங் இல்லாத ப்ளவுஸ்னால மடிப்பு இருக்குது, ஸோ அதுக்குள்ளே வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா அந்த நாட் வந்து எட்ஜில் வராமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி நாட் வர மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம், லைனிங் ப்ளவுஸாக இருந்ததுன்னா. ஸோ இப்போ வந்து செயின் ஸ்டிச் போடுறேன். ஒரு பாயிண்டில் எடுத்து அதே பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இந்தமாரி நீடில் எடுக்கணும், நூல் கீழே வரணும். ஸோ ஒரு செயின் ஃபார்ம் ஆகும். ஒவ்வொரு செயினுக்குள்ளே இருந்தும் அடுத்தடுத்த செயின். ஸோ இது வந்து சின்ன சின்ன செயினாக அடுத்தடுத்து அந்த ஸ்லீவோட எட்ஜ்லேயே பண்ணிட்டு வரணும். பிசுறு இல்லாமல் நீட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்லீவ்ஸோட எட்ஜில், நெக் லைனில் எல்லாத்துலேயுமே பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், அந்த ஸ்லீவோட எட்ஜில் ஃபுல்லாக இந்தமாரி செயின் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து இந்த சுகர் பீட்ஸில் ஒரு லைன் கொடுக்க போகிறேன். இது நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். இப்போ நான் ஸ்ட்ரெயிட் லைனுங்கிறதுனால 4 சுகர் பீட்ஸ் ஒன்றா எடுத்துருக்கிறேன். 10 நம்பர் நீடில் நீங்கள் எடுத்துக்கலாம். நார்மல் சூயிங் த்ரெட் கோல்டன் கலரில் எடுத்துருக்கிறேன். ஸோ அது எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து பேக்கில் ஒரு 2 பீடுக்கு அளவுக்கு பேக்கில் நீடில் எடுத்துகிட்டு லாஸ்ட் இருக்கிற 2 பீடுக்குள்ளே நீடில் விட்டு அகைன் வெளியில் எடுக்கணும். எடுத்துகிட்டு அடுத்த 4 சுகர் பீட்ஸ். ஸோ இப்படியே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிகிட்டே வந்தால் பிரேக் இல்லாமல் ஆரி ஒர்க்கில் பண்ணுற அதே லுக் கிடைக்கும். நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும், பிரிஞ்சிட்டே வராது, தூக்கிட்டும் இருக்காது. ஸோ இங்கே பாருங்கள், எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு ப்ளேஸ் பண்ணி பேக்கில் ஒரு 2 பீட் அளவுக்கு பேக் எடுத்துகிட்டு லாஸ்ட் 2 பீட்ஸ்குள்ளே திருப்பி விட்டு இந்தமாரி நூலை எடுத்துடணும். எடுத்துகிட்டு கண்டினியூஸாக இதேமாரி பண்ணிக்கணும். பாருங்கள், நெருக்கமாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது நார்மல் பிளெயின் ப்ளவுஸ். இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கிராண்டாக ஆகிட்டே வருது. ஸோ பின்னாடியும் நூல் வந்து நம்ம காட்டன் நூல், சில்க் நூல் தான், அதுவும் கொஞ்சம் தான் தெரியும். ஸோ அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இப்போ அடுத்த லைன் வந்து நான் இப்போ கட் பீட்ஸ் வச்சு ஹெரிங் போன் மாதிரி ஒரு விவியாக வர மாதிரி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கட் பீடை அப்படி க்ராஸாக எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீட் வைக்கிற அளவுக்கு கேப் விட்டு நூல் எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீட் எடுத்து அதில் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த கட் பீட் வைக்கிறதுக்கு இந்தமாரி க்ராஸாக எடுத்தும் வைக்கலாம், இல்லை அடுத்தது உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னொரு மெத்தடும் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த க்ராஸாக இருக்கிற இடத்த ஃபில் பண்ணி திருப்பி அதே இடத்துக்கு வரணும். கீழே ஒரு சுகர் பீட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே எடுத்துடுங்க. சுகர் பீட் பக்கத்துலேயே நீடில் எடுத்துகிட்டு அடுத்து ஒரு கட் பீடு, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு வருமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அப்படி க்ராஸாக வைக்கணும். இந்தமாரி நீடில் எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீட் ஃபிக்ஸ் பண்ணி பக்கத்துலேயே நீடில் எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டு வரணும். மேலே ஒரு கோடு வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை வி மாரியும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதை நான் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பண்ண முடியும். பாருங்கள்,
இந்த மாதிரி ஸ்லீவ் லைன்ஸ் ஃபுல்லாக பண்ணிக்கணும். இப்போ நெக் லைன்லேயும் பாருங்கள், ஸ்லீவில் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு பேஸ் ஒரு ரன்னிங் ஸ்டிச்சும் ஒரு பீட்ஸ்லேயும் கொடுத்துட்டு இப்போ மேலே இந்த மாதிரி பண்ணிட்டு வரேன். ஸோ இதுவும் நான் எப்படி கண்டினியூஸாக பண்ணுறேன்ட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த லைன் ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து த்ரெட் ஒர்க் நம்ம அந்த ப்ளூ கலரில் செயின் ஸ்டிச் பண்ணோம்ல, ஸோ அந்த கலர்லேயே அடுத்து நம்ம அந்த ஒர்க் கொடுத்தா இன்னும் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு இன்னும் கிராண்டாக தெரியும். அதுக்கு நான் வந்து 10 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். ஸோ திக்காக அந்த ஒர்க் நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு. நாட் ஒர்க்கும் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 10 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய ஊசியாக எடுத்துக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும் கோர்க்கறதுக்கு. ஸோ இந்தமாரி நீடில் எடுத்துகிட்டு நீடிலில் ஒரு தடவை சுற்றிட்டு கீழே விடணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த நூலை நல்லா பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் கீழே நல்லா இழுக்கணும். பக்கத்தில் வரும்போது நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி பிசிறு இல்லாமல் நீட்டாக அந்த நாட் ஃபார்ம் ஆகும், ஃப்ரெஞ்ச் நாட். இப்போ மேலே வந்து ஃப்ளை ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஸ்டிச் ப்ளவுஸில் பண்ணுறதுனால ஈஸியாக எந்த ஸ்டிச் பண்ணால் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியுமோ, ஸோ அதை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ திக்கான நம்ம நூலில் பண்ணுறதுனால அதனால் ஒரு லேசி டேசி ஃப்ளவர்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு வி ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஃப்ளை ஸ்டிச்சில் நம்ம எப்போதும் பண்ணுறது தான். அவ்வளோதாங்க, ஈஸியாக அது பண்ணிடலாம். ஸோ அதை வெளியில் அப்படியே லாக் பண்ணிவிட்டு அடுத்து ஃப்ரெஞ்ச் நாட்டு கீழே இருக்கிறதுல போடணும். ஸோ இதையே அடுத்தடுத்து பண்ணிட்டு வரணும். கீழே ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் கண்டினியூஸாக வரணும். மேலே வந்து ஒன்று விட்டு ஒன்று அந்த ஃப்ளை ஸ்டிச் பண்ணுறேன்.
ஸோ இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்து இந்த கேப்பில் எல்லாம் பீட்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம ரவுண்ட் பீட்ஸ் எடுத்துகிட்டோம்ல 2 நம்பர், ஸோ அதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பீட்ஸ் வச்சு அந்த கேப்லாம் ஃபில் பண்ண போகிறேன். ஒரு ரவுண்ட் பீட் இந்த கேப்பில், அப்புறம் அந்த த்ரெட் ஒர்க் பண்ணதுக்கு மேலே ஒரு சின்ன சுகர் பீடு. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், கிராண்டாக தெரியும். ஒரு சுகர் பீட், அப்புறம் திருப்பி அந்த கேப்பில் வந்து ஒரு பெரிய ரவுண்ட் பீட், அது 2 நம்பருக்கு இருந்ததில் அந்த ரவுண்ட் பீட். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி கண்டினியூஸாக ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒர்க் பாருங்கள். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், கிராண்டாகவும் இருக்கும். ரொம்ப சின்ன பார்டராக அழகாக திக்காக பண்ணணும், எலிகண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இது ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. பின்னாடியும் நூல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.